ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலாக்காஸ் கிச்சன். இன்றைக்கு ஒரு சைட் டிஷ் ஒன்று காட்ட போகிறோம். அது என்னன்னு சொல்லி காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ சாலை மீனை நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு உரசி நல்லா கழுவி நல்லா செதில் லாம்பெல்லாம் நல்லா எடுத்து கழுவி தனி மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது மீன் இல்லை, கோழியில் இறாலில் கருவாடில் எல்லாத்துலேயும் செய்யலாம் இந்த ரெசிபி. இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கருவேப்பிலையும் ரம்பையும் பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். சைடிஷ் தனியாக இதோடையே நாங்கள் ரைஸ் சாப்பிடலாம், கொஞ்சம் ரசம் விட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரியான சிம்பிளான ரெசிபி. எந்த நேரம் குழம்பு வைக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் செய்வோம். இப்போ நல்லா வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக 2-3 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொஞ்சம் வதங்க விடுவோம். நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். சேர்த்து உப்பு மஞ்சள் இந்த வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாயெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். இதை நான் கொஞ்சம் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வதங்க விடுறேன். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கணும் சாப்பிட, அப்போ தான் நல்லா இருக்கும். இது ஒன்றே காணும் எங்களோட சைட் டிஷ்ஷுக்கு. நாங்கள் தனியாக பாஸ்மதி அரிசியை நாங்கள் வடிச்சிட்டு சாப்பிடலாம், ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நான் வெங்காயமெல்லாம் ஒரு கொஞ்சம் வதங்கிட்டு இதுக்கு காரத்துக்கு கட்டர்தூள் நல்லா கொஞ்சம் காரமாக தான் சேர்க்குறேன். நான் நல்லா 2 கரண்டி ஃபுல்லாக சேர்க்குறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்குன்னு சொல்லி தான் கொஞ்சம் கூடுதலாக நான் தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு அரை தேக்கரண்டி அளவு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம். இது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம் நாங்கள் சீனி சாம்பல்லாம் வதங்குற மாதிரி கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் இந்த மீனோட இது சேர, இல்லாட்டி வெங்காயம் தனித்தனியாக வந்துடும். இப்போ இது நல்லா எல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டு நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளித்து விடுறேன். வெங்காயம் கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளித்து இப்போ இதெல்லாம் வதங்கிட்டு இப்போ இந்த ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த மீனை நான் இதில் சேர்க்குறேன். மீன் இல்லை, இதில் சிக்கன் ஃப்ரை பண்ணி சேர்க்கலாம், இறால் ஃப்ரை பண்ணி இதேமாதிரி சேர்க்கலாம். கருவாடு கூட ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த மாதிரி செய்யலாம். செய்துட்டு இதெல்லாம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக இது நாங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஈஸியான மெத்தட். மீன் எந்த நேரம் நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்து ஒரு சோறும் வடிச்சிட்டு ஒரு பருப்பு கறி வச்சு இப்படி செய்து சாப்பிட்டாலே திருப்தியாக இருக்கும் சாப்பிட. நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த ரெசிபி எல்லாம் பார்த்து கொண்டு வாரீங்க. எல்லோரும் லைக் பண்ணுறீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.